ஸ்தோத்திரம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தினாலே இந்த நல்ல பரிசுத்த நாளிலே கர்த்தருடைய சபையை ஸ்தோத்திரம் கர்த்தருக்குள் ஒரு விசை கூட அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலும் கூட ஒரு சில காரியங்களை நாம் புதிதாக தியானிக்க போகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4ஆம் அதிகாரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆனபடியினாலே ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய். சரி, இருக்கட்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். அதில் முதல் வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தோத்திரம் எபேசிய பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு அவர் எழுதும் பொழுது இவ்விதமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் என்று சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நிமித்தம் கட்டுண்ட பவுல். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளும் ஸ்தோத்திரம் நாமும் கூட கர்த்தருக்குள் கட்டுண்டிருக்கிறோம் என்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தால் கட்டப்பட்டவர்கள் அல்ல. 2 விதமான கட்டுகள் இருக்கு. ஸ்தோத்திரம். ஒன்று, உலகத்தால் கட்டப்பட்டவர்கள் உண்டு. அல்லேலூயா. உலகத்தின் கிரியைகளினால் கட்டப்பட்டவர்கள் உண்டு. உலகத்தின் இன்பங்களினால் கட்டப்பட்டவர்கள் உண்டு. அல்லேலூயா. ஆடம்பரத்தினால் கட்டப்பட்டவர்கள் உண்டு. அல்லேலூயா. சிற்றின்பங்கள், இந்த உலகம் தருகிற சின்ன சின்ன இன்பங்கள், சின்ன சின்ன மயக்கங்கள், அவைகளினால் கட்டப்பட்டவர்கள் உண்டு. ஸ்தோத்திரம். அந்த கட்டில் கட்டப்பட்டிருந்த நம்மைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா கட்டு அவிழ்த்தார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கட்டு அவிழ்த்து ஒரு புதிய கட்டை உங்களுக்கு எனக்கும் தந்திருக்கிறார். சொல்லுங்க. ஸ்தோத்திரம். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் லெகுவாய் இருக்குன்னு சொன்னார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னால வேற ஒரு நுகத்தை சுமந்து கொண்டிருந்தோம். வேறொரு காரியங்களினால் கட்டப்பட்டிருந்த நம்மைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் தம்முடைய இரத்தத்தினால கழுவி மீட்டு ரட்சித்து ஒரு புதிய கட்டை நம்மளை அவர் கட்டியிருக்கிறார். தன்னுடைய அன்பின் கயிற்றினால நம்மை கட்டியிருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது விதமாய் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நாம் எதற்காய் கட்டுண்டிருக்கிறோம்? இப்போ நம்மை கர்த்தர் கட்டி இருக்கிறார். ஒரு புதிய கட்டு நமக்கு இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த புதிய கட்டு என்ன பண்ணுதுன்னு சொன்னா, ஸ்தோத்திரம் பழையவைகளிலிருந்து நம்மளை என்ன பண்ணிருக்கு, ஸ்தோத்திரம் புதியதற்கு நேராக நடத்துகிற கட்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சவுலா இருக்கும்போது ஸ்தோத்திரம் உலக ஸ்தோத்திரம் வழக்கத்தின்படி உலகத்தில் நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தார், நல்ல ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தில் இருந்தார், நல்ல பதவியில இருந்தார். உலகத்தால் ஸ்தோத்திரம் கனப்படுத்தப்படுகிற ஸ்தோத்திரம் நல்ல செல்வாக்கில் இருந்தார், நல்ல பணம் இருந்துச்சு. ஸ்தோத்திரம் நல்ல பதவி இருந்துச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் பேர் இருந்துச்சு, புகழ் இருந்துச்சு. ஒரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுவார், மேன்மை பாராட்டணும்னு சொன்னா எனக்கு நிறைய மேன்மை பாராட்டுறதுக்கு என்கிட்ட நிறைய இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. மேன்மை பாராட்டுறதா இருந்தா உங்கள் எல்லாரை விட நான் அதிகமா மேன்மை பாராட்டலாம், ஆனா அது எனக்கு மேன்மை இல்லை. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அதை நான் அற்பமும் குப்பையும் என்று எண்ணி நான் என்ன பண்ணிருக்கிறேன், அதை நான் தள்ளிவிட்டேன் என்று சொல்லுகிறார். இதை உலகம் தருகிற மேன்மை, உலகத்தின் பார்வையில் மக்கள் மதிக்கிற அந்த மரியாதை,
உலகம் எதை கொண்டு உங்களை மதிக்கும்? உலகம் பணம் இருந்துச்சுன்னா உங்களை மதிக்கும். அப்போஸ்தலன் சொல்றாரு, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த மரியாதை நமக்கு வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் உங்களை என்னை எப்போ மதிக்கும்? ஆமென். பேரும் புகழும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உலகம் உங்களுக்கு சல்யூட் அடிக்கும். அல்லேலூயா. நல்ல பதவி இருந்துச்சுன்னா உலகம் உங்களுக்கு மரியாதை தரும். ஆமென். உங்களை வரவேற்கும். நல்ல செல்வாக்கு இருந்துச்சுன்னா உலகம் உங்களை வரவேற்கும். அப்போஸ்தலனாகிய பவுலும் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்கு முன்னால அவரும் இதே உலகத்தின் மேன்மையில தான் அவர் இருந்தார். அதைத்தான் அவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், மேன்மை பாராட்டணும்னா உங்கள் எல்லாரை விட எனக்கு அதிகமா என்ன பண்ணலாம்? மேன்மை பாராட்டலாம். ஆனா ஆமென் ஸ்தோத்திரம், என்னைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் இந்த ஆமென் சுவிசேஷம் எனக்கு கிடைச்சிச்சோ, இந்த விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் எனக்கு கிடைச்சிச்சோ, அப்போ ஸ்தோத்திரம் அந்த உலகத்தின் பார்வையில் இருக்கிற அந்த உலக பொக்கிஷங்கள், அந்த உலக ஆசீர்வாதம், அந்த உலக சொத்து சுகம் எல்லாத்தையும் அற்பமும் குப்பையும் என்று எண்ணி லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். உலகத்தின் பார்வையிலே லாபமா இருந்த எல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் எனக்கு நஷ்டம், எனக்கு அது குப்பை. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்படி ஒரு உலகத்தின் கட்டு. ஆமென் ஸ்தோத்திரம். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் முதல்ல கட்டப்பட்டிருந்த கட்டு எப்படிப்பட்ட கட்டுனா உலகத்தின் கட்டு. அந்த உலகத்தின் கட்டுனால தான் பிசாசானவனும் இயேசு கிறிஸ்துவை கட்டிவிடலான்னு சொல்லி பிரயாசப்பட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை உயர்ந்த மலையின் ஒரு உச்சியில கொண்டு போய் நிப்பாட்டிட்டு சர்வ உலகத்தின் மகிமையையும் அதன் ஆடம்பரத்தையும் அதன் ஐஸ்வர்யத்தையும் செல்வ செருக்கையும் அதிகாரத்தையும் இங்கே இருக்கிற உலகத்தில் காணப்படுகிற ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தையும் காண்பித்து இவைகளை எல்லாம் நான் உமக்கு தருகிறேன், என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ளும் என்று சொன்னான். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் அந்த உலகத்தின் கட்டினால் அவர் தன்னை கட்டி கொள்வதற்கு அவர் அங்கே அனுமதி கொடுக்கவில்லை. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பொல்லாத பிசாசை உலகத்தின் கட்டினால் நம்மை கட்டுகிற அந்த பொல்லாத பிசாசை அந்த இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் வசனத்தினாலே துரத்தி ஆமென் ஸ்தோத்திரம் இந்த பாடுள்ள ஊழியத்தை, இந்த கஷ்டம் நிறைந்த ஊழியத்தை, இந்த வேதனை நிறைந்த ஊழியத்தை அவர் தெரிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு முன்னாடி பிசாசு ஆஃபர் பண்ணினா, ஆமே நீர் கஷ்டப்பட வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம், நீ கண்ணீர் விட வேண்டாம், உனக்கு என்ன தேவை எல்லாத்தையும் உன் கால் மாட்டில் கொண்டு வந்து போடுறேன். அல்லேலூயா. நல்ல பதவியை தாரேன், சிங்காசனத்துல உட்கார வைக்கிறேன். ஆமென். உனக்கு கீழே பணிவிட செய்யறதுக்கு ஆயிரக்கணக்கான அரசியல் தலைவர்களை தாரேன், பணிவிடை ஆட்களை தாரேன், செலவு பண்றதுக்கு கோடி கணக்கில் உனக்கு பணத்தை தாரேன் அப்படின்னு சொல்லி பிசாசு உலகத்தின் செல்வத்தை இயேசுவுக்கு ஆஃபர் பண்றான். ஆமென் சொல்லுங்க. அந்த உலகத்தின் கட்டுனால் அவரை கட்டலான்னு பார்க்கிறான். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆமென் ஸ்தோத்திரம் அந்த கட்டினால் தன்னை கட்டாம ஸ்தோத்திரம் இந்த பாடுள்ள ஊழியம் எனக்கு போதும்பா, நான் வந்தது ஆமென் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறதுக்கு அல்ல, நான் வந்தது பஞ்சு மெத்தையில உருண்டுட்டு சொகுசா வாழ்ந்துட்டு ஆமென் பணிவிடை ஆட்களை வச்சு வேலை ஏவிட்டு ஆட்சி பண்ணிட்டு ஆமென் நல்ல புசித்து குடித்து கொண்டாடிட்டு போறதுக்கு நான் வரல, நான் பாடுபடுறதுக்காக வந்தேன், என் ஜனத்திற்காக பாடுபடுறதுக்கு வந்தேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ விசுவாச பிள்ளைகள் நீங்க நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி அப்போஸ்தலர்களும் சரி ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு அடையாளமா இருக்கிறார்கள், ஒரு நல்ல உதாரணமா இருக்கிறார்கள். அதனால தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், நீங்க உலகத்தினால் உங்களை கட்டிக்கொள்வதற்கு நீங்க பிரயாசப்படக்கூடாது. அல்லேலூயா. உலகத்தின் பெருமையை நீங்க விரும்பக்கூடாது, உலகத்தின் ஐஸ்வர்யத்தை நீங்க விரும்பக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு தருமைன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன தேவை அதை அவர் தருவார். இன்னைக்கு உனக்கு உடுத்துறதுக்கு உட தேவையா அதை அவர் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன தேவைனாலும் அவர் தருவார். செருப்பு தேவையா ஆமென் ஸ்தோத்திரம் அதையும் என் ஆண்டவர் தர வல்லமுள்ளவர். நீங்க நினைக்கலாம் இதெல்லாமா ஆமென் ஸ்தோத்திரம் அவர் அவ்வளோ கரிசனை உள்ள தேவன், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா செருப்பு தேவையா இருந்தா கூட, உங்க தலைக்கு என்ன தேவையா இருந்தா கூட அதையும் என் ஆண்டவர் தருகிற ஒரு தாய் உள்ளம் கொண்ட என் ஆண்டவர்.
இன்னைக்கு என் பிள்ளைக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்குன்னா கூட அதை கூட ஆமென் ஸ்தோத்திரம் நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை. உன் உள்ளத்தை அறிந்து அதை கூட தந்து உன்னை போஷிக்க வல்லமுள்ளவர் ஆண்டவர். ஆனா நீங்க ஆமென் ஸ்தோத்திரம் அந்த உலகத்தின் கட்டுனால உங்களை கட்டுறதுக்காக நீங்க பிரயாசப்படக்கூடாது. உலகத்தில் ஐஸ்வர்யவான்கள் ஆகிறதுக்காக நீங்க பிரயாசப்படக்கூடாது. அதற்காக நீங்கள் முழு முயற்சியோடு தீவிரமாய் நீங்க அதையே முதலிடத்துல வைத்து முதலிடத்துல அதை நிப்பாட்டி ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபத்தை பின்னுக்கு தள்ளி சபை கூடி வருதல பின்னுக்கு தள்ளி ஆமென் ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளி நீங்க ஆமென் உலக காரியத்தை முன்னே நிறுத்துகிறவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உலகத்தால் உங்களை கட்டுவதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அதெல்லாம் நமக்கு பின்னாடி நிக்கணும். உலகம் எங்க நிக்கணும்? ஆமென். தந்தை பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டு பாடி இருக்காரு பாத்தீங்களா? சிலுவையே முன்னால் உலகமே பின்னால். அது என்ன சிலுவையே முன்னால்? சிலுவைனா என்னது சொல்லுங்க? பாடு. ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இது சொன்ன உடனே நிறைய பேருக்கு அப்படியே தொண்டையில தண்ணி இறங்குது. அல்லேலூயா. ஆமா தானே, ஆமா தானே. என்ன சொன்னேன்? கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கேன்னு சொன்ன உடனே ஆமென் ஸ்தோத்திரம் தொண்டையில தண்ணி இறங்குது. அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. பாடுகளோட அதற்கு தப்பி செல்லுகிற போக்கையும் அவர் உண்டாக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தாமே சோதிக்கப்பட்டதுனால சோதிக்கப்படுற உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த பாதையில தான் பரலோகம் போய் ஆகணும் பாருங்க. இந்த பாதையில தான் பரலோகம் போக முடியும். பரலோகத்துக்கு பைபாஸ் ரோடு இல்லை. அப்படியே எந்த வேகத்தடையும் இல்லாம குண்டு இல்லாம கிடங்கு இல்லாம ஆமென் அப்படியே மிதந்து போற மாதிரி ரோடு, ஆவிக்குரிய ரோடை ஆண்டவர் போடலை. சொல்லிட்டாரு, தெளிவா சொல்லிட்டாரு. ஆமென். பரலோக ராஜ்யத்துக்கு வாழ்வுக்கு போற பாதை மிகவும் நெருக்கமும் குறுகலுமாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் சிலர் தான். ஆமா தானே ஸ்தோத்திரம். நல்ல ரோட்டை தானே பார்த்து எல்லாரும் போவோம். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ரோட்டை தானே பார்த்து எல்லாரும் போவோம். குண்டும் கூட கிடங்கு கிடக்கிற ரோடை பார்த்து யாராவது போவீங்களா? ஆனா அது உலகத்துல எந்த ரோட்லையும் போங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. பைபாஸ்ல போறதா இருந்தா பைபாஸ்ல போங்க. ஆமென் ஸ்தோத்திரம். இல்லை எந்த ரோட்டில் போறதா இருந்தால் அந்த ரோட்டில் போங்க. எந்த ரோடு உங்களுக்கு சௌரியமோ. உலகத்தை பொறுத்தல பிரச்சனை இல்லை. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்தவரையில ஆமென் ஸ்தோத்திரம் இந்த பாதையில தான் நம்ம போயாகணும். ஏன்னா நம்ம போகிற பாதை பரலோக பாதை. அல்லேலூயா சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு கர்த்தர் சொல்லிட்டாரு. பாடுகள் இருக்கும். அல்லேலூயா. கஷ்டங்கள் இருக்கும். என்ன கஷ்டம்? பண கஷ்டத்தை சொல்லலை. ஆமென் சொல்லுங்க. பயந்துராதீங்க. என்ன ஆமென் ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்துக்கு போறதுல பண கஷ்டம், வியாதி, வேதனை, ஆமென் ஸ்தோத்திரம் இதுதான் பாடு. குடும்பத்துல சண்டை குழப்பம் இப்படிதான் இருக்குமோ அதை சொல்லலை. அல்லேலூயா சொல்லுங்க. அது எல்லாருக்கும் இருக்கு. ஆமென். உங்களுக்கும் இருக்கு. யாருக்கும் இருக்கு? உலகத்தானுக்கும் இருக்கு. வயிறு இருக்கிற வரைக்கும் என்ன வரும்? பசி வருமா? வயிறு வலி வரும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வயிறு இருக்கிற வரைக்கும் என்ன வலி வரும்? வயிறு வலி வரும். அல்லேலூயா. தலை இருக்கிற வரைக்கும் என்ன வரும்? தலைவலி உங்களுக்கும் வரும், உலகத்தானுக்கும் தலைவலி வரும். வயிறு வலி உங்களுக்கும் வரும், உலகத்தானுக்கும் வரும். அல்லேலூயா. முட்டு இருக்கிற வரைக்கும் என்ன வரும்? முட்டு வலி உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். அல்லேலூயா. அதனால சுகரு ஆமென் ஸ்தோத்திரம் ஆவிக்குரியவர்களுக்கும் வரும். யாருக்கும் வரும் சொல்லுங்க? பாஸ்டருக்கும் வரும், பூஸ்டருக்கும் வரும். அல்லேலூயா. யாரா இருந்தாலும் வரும். சுகரும் வரும், ப்ரெஷரும் வரும், கொலஸ்ட்ராலும் வரும். அதெல்லாம் பத்தி ஆமென் ஸ்தோத்திரம் கவலை இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை பத்தி நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா ஆமா அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அதெல்லாம் எல்லாருக்கும் நமக்கும் வரும், அவனுக்கும் வரத்தான் செய்யும். ஆமென். சரீரம் இருக்கிற வரைக்கும் இந்த சரீரத்தில் இதை குறித்து பாடுகள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் சொல்லலை. அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். எது பாடு அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல பரிசுத்தமாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தமா வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா பிசாசானவனோ இந்த பூமியில உண்டாக்கியிருக்கிற சூழ்நிலையை பார்த்தா பரிசுத்தமா வாழ்றது முடியாத காரியங்கிற அளவுக்கு எங்க திரும்பி பார்த்தாலும் பாவம்,
எதுலையும் பாவத்தை உண்டாக்கி வச்சிருக்கான். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படித்தானே? எங்க பார்த்தாலும் பாவம், எதுல பார்த்தாலும் பாவம். ஒரு டிவியில ஒரு நியூஸ் பார்க்கலான்னா அதுலயும் பாவம். அல்லேலூயா. ஆமா, செல்போன் எடுத்து கொஞ்சம் ஏதாவது பார்க்கலான்னா அங்கேயும் பாவத்தை சொருகி விட்டுறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இப்படி பாவம் நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழணும்னு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனத்தின் நிமித்தம் கட்டுண்ட நீங்க, கர்த்தருடைய வசனத்தால, வார்த்தையால, உபதேசத்தால கட்டப்பட்டிருக்கிற நீங்க, ஆமென், ஸ்தோத்திரம், அதுக்காக துடிக்கிறீங்க பாத்தீங்களா? பரிசுத்தமா வாழணும்னு போராடும் போது உலகம் உங்களை கரப்படுத்துது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக ஜீவிக்கணும் நீங்க முயற்சி பண்ணும்போது உலகம் உங்களுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு அது தீவிரப்படுது. அதோடு கூட ஒரு யுத்தம் பண்றீங்க. அனுதினமும் ஒரு போராட்டம் உங்களுக்கும், ஆமென், ஸ்தோத்திரம், மாம்சத்துக்கும் உலகத்துக்கும் உங்க ஆவிக்கும் இடையில ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா? அதைத்தான் பாடுன்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மாம்சம் மாம்சத்துக்கு ஏற்றவைகளை சிந்திக்குது, ஆவி ஆவிக்குரியவைகளை சிந்திக்குது. மாம்சம் என்ன பண்ணுதுன்னா ஆவிக்குரியவைகளை சிந்திக்க விடாதபடிக்கு மாம்சம் உங்க ஆவிக்குரிய உள்ளான மனுஷனுக்கு விரோதமா போராடும் போது, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், ஆவி, ஆமென், எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா வாழணும் அப்படின்னு அது ஒரு போராட்டம் போராடுது. இப்படி ரெண்டு போராட்டம், ரெண்டு யுத்தம் ஒரே மனுஷனுக்கு உள்ள நடந்துகிட்டு இருக்குது. இதுதான் பாடு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாவம் செய்யக்கூடாதுன்னு உள்ளான மனுஷனும், பாவம் செய்யணும்னு சொல்லி வெளிப்பிரகாரமான மாம்சமும் போராடுது. இதுதான் பாடு. இதான் பாடு. அல்லாம வேற பாடு கிடையாது. வேற பாடுகளை பாடுன்னு நமக்கு சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆகையினால அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். இப்போ முதல்ல உலகத்தால் கட்டப்பட்டிருந்தோம். அந்த கட்டை அவிழ்த்து தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னா உங்களை, ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு புதிய கட்டினால் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரா? கட்டியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அது என்ன கட்டு? 4ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். சாரி, 4 அதிகாரம் 3ஆம் வசனம். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்க. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கட்டுனால கட்டுண்டவனாகிய நான் சொன்னார் இல்லையா? கட்டுண்டவனாகிய நான் என்ன அப்போஸ்தலர் தன்னை சொன்னார். அப்போ அப்போஸ்தலர் கட்டப்பட்டது போலத்தான் நாமும் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக கட்டுண்டவர்களா இருக்கிறோம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹலோ ஹலோ, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கோம். சந்தோஷம் தானே? ஆமாம், அது ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு இல்லையா? ஆமாவா இல்லையா? சந்தோஷமா துக்கமா? கட்டப்பட்டிருக்கிறேன்னு சொன்ன உடனே மூஞ்சில ஏன் ஆட மாட்டுக்கு, எறும்பு ஆட மாட்டுக்கு? சந்தோஷப்படுங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொன்னா, ஆமென், ஸ்தோத்திரம், அது எனக்கு பாக்கியம். எனக்கு அது ஆண்டவர் என்ன தகுதியா நினைச்சிருக்கிறாரு இல்லையா? ஆமென். அது கிடைக்கணும்னா என்னது சொல்லுங்க? நீங்க புண்ணியம் பண்ணியிருக்கணும். நீங்க பாக்கியம் செய்தவர்களா இருந்தா தான் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படித்தான் கர்த்தர் உங்களை என்ன நினைச்சு, ஆமென், அந்த கட்டுனால உங்களை என்ன பண்ணிருக்கிறார்? கட்டியிருக்கிறார். இப்போ நம்மளும் யாருன்னு சொன்னா கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டுண்டவர்கள். கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அப்ப எதுக்கு கட்டப்பட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த வசனம் அழகா சொல்லுது. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி எனவில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எதுக்கு கட்டப்பட்டிருக்கிறோம்? ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கும்படி கட்டப்பட்டிருக்கிறோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் எதனால் கட்டப்பட்டார்? எதனால் கட்டுண்டவரான்னு சொல்ற? கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் அப்படின்னு சொல்றாரே, எதனால் கட்டப்பட்டார் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும்படி கட்டப்பட்டிருக்கிறோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. உங்களுக்கு கட்டு புரியுதா? என்ன கட்டு நம்ம இப்ப கட்டிருக்கிறார் ஆண்டவர்னு? நல்ல கட்டுதான். அதான் அப்போஸ்தலர் சொல்லும்போது சொல்லுவாரு, நல்ல போராட்டம் போராடினேன். சொல்லுங்க பார்க்கலாம். போராட்டம் போராடினேன். ஆனா இது என்ன போராட்டம்? ஹலோ, என்ன போராட்டம் போராடி இருக்கேன்?
நான் போராடின போராட்டம் விருதாவான போராட்டம் கிடையாது. எந்த பிரயோஜனமும் இல்லாத போராட்டத்தை நான் போராடல. உலகத்தான் போராடுற போராட்டம், உலகத்தான் வாழ்க்கையில் போராட்டம் இருக்குது, அப்படிதானே? சண்டை சச்சரவு, பசி பட்டினி, ஏழ்மை, கடன் பாரம், இப்படி அவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். அல்லேலூயா. இந்த போராட்டம் பிரயோஜனம் இல்லாத போராட்டம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த போராட்டத்தால பிரயோஜனம் கிடையாது. ஆனா ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுக்குள் வந்து கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டவர்களுக்கு ஒரு போராட்டம் போராடிட்டு இருக்கோம். ஆவிக்குரிய போராட்டம். பரிசுத்தமா வாழணும்னு போராடிட்டு இருக்கிறோம். உள்ளான மனுஷன் கரப்பட்டு போகக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்கோம். உண்மை பேசணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறோம். இந்த எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்கணும். பிசாசு ஏமாத்துன்னு சொல்லி தருவான். பிசாசு இந்த இடத்துல கள்ளத்தனத்தை பயன்படுத்துன்னு சொல்லி தருவான். ஆனா ஆவிக்குரிய மனுஷன் சொல்லுவான், நோ ஸ்தோத்திரம், நான் ஆவிக்குரியவன், ஆண்டுடைய பிள்ளை, நான் போய் பேசக்கூடாது. என்ன ஆனாலும் சரி பரவாயில்ல, எனக்கு இதுல ஒரு சில நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நாங்க உண்மைதான் பேசுவேன் உள்ளான மனுஷன் சொல்றான். அது ஒரு போராட்டம். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி நல்ல போராட்டம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்துக்கு பிரயோஜனம் உண்டு. இந்த போராட்டத்துக்கு பிரயோஜனம். அதனால நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்தோத்திரம், நீங்களும் நல்ல போராட்டம் போராடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை ஆண்டவர் எதனால கட்டி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும்படி. உங்க அழைப்பு என்ன? உங்க அழைப்பு என்ன? உங்க அழைப்பை குறித்து நீங்க முதல்ல ஜாக்கிரதையா இருக்கணும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கட்டு எதுக்கு? 3 விதமான கட்டுகள் நமக்கு. ஒரு கட்டு தான், அந்த கட்டுல 3 விதமான தன்மை அடங்கியிருக்கு. நம்ம எதுக்காக கட்டப்பட்டிருக்கோம் அதை குறித்து தான் இந்த செய்தியில நம்ம பார்க்க போறோம். ஸ்தோத்திரம். இது ஒருவேளை ஒரு சில வாரங்கள் போகலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுல முதல் காரியம் என்னன்னு சொன்னா, முதல் காரியம் நம்ம இப்ப பார்த்தோம். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், அழைக்கப்பட்ட அழைப்பை காத்து கொள்ளும்படி ஸ்தோத்திரம் கட்டப்பட்டிருக்கிறோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளும்படி. சொல்லுங்க பார்க்கலாம். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளும்படி நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம மகிமை பெறட்டும். எத்தனை பேருக்கு நான் இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சிச்சுங்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்மெல்லாம் யாரு? கிறிஸ்து கர்த்தருக்குள் கட்டுண்டவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம், வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் கட்டுண்டவர்கள். நமக்கு ஒரு கட்டு இருக்கு, நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். ஐம்புலனையும் என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? சொல்லுங்க வாயை திறந்து. அதை அவுத்து விடலை. சொல்லுங்க பார்க்கலாம். இதை அவுத்து விடலை. கண்ணை அவுத்து விடலை. வாயை அவுத்து விட்ட வாய் கிடையாது நம்ம வாய். சொல்லுங்க. காதும் அவுத்து விட்ட காது கிடையாது நம்ம காது. இதயமும் என்னது கிடையாது, அவுத்து விட்ட இதயம் கிடையாது. அவுத்து விட்ட இதயம் என்ன பண்ணும்? அது கண்டதையும் விரும்பும், கடியதையும் விரும்பும். எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதைத்தான் அதுக்கு பிடிக்கும். அதை இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எதெல்லாம் விளக்கப்பட்டதோ விளக்கப்பட்டதுக்கு நேராத்தான் காலை என்ன பண்ணும்? சொல்லுங்க. இழுத்து 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 கொண்டு போம். அல்ல இல்லையா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். சத்தமா ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க. ஏவாள் அம்மாட்ட ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொல்லியிருந்தாரு, இந்த விருட்சத்தின் கனியை மட்டும் நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க புசிக்காதீங்கன்னு விளக்குனாரு. ஆனா ஸ்தோத்திரம், ஆதாம் கூட இருந்தா ஆதாம் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாரு, போறதுக்கு விட மாட்டாருங்கிறனால ஸ்தோத்திரம், ஆதாம் கண்ணுல மண்ணை தூவிட்டு தனிமையா ஸ்தோத்திரம் லேசா போய் எட்டித்தான் பார்த்துட்டு சொல்லுங்க, பறிச்சு சாப்பிட வேண்டாம். என்னதே பறிச்சு சாப்பிட வேண்டாம், போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுவோம். அல்ல இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த இருதயத்தை கட்டாததுனால இந்த இருதயம் என்ன பண்ணி தெரியுமா, எது உனக்கு விளக்கப்பட்டதோ அதைத்தான் இவர் ரொம்ப விரும்புவாராம். ஹலோ, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கோ. ஆமென். புரியுதா உங்களுக்கு? இந்த இருதயம் எப்படிப்பட்டதா? விளக்கப்பட்டதை விரும்புகிற இதயம். சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எழுதிடுங்க. எப்படி நம்ம இதயம் எப்படிப்பட்டது? விளக்கப்பட்டதைத்தான் அதிக ஆர்வத்தோடு விரும்பும் இதயம். எதெல்லாம் செய்யாதுன்னு சொல்லியிருக்கோ அதைத்தான் செய்யறதுக்கு என்ன பண்ணும்? தூண்டுகிற இருதயம். நல்லா கவனிக்கணும். இந்த சின்ன பிள்ளைகள்லையே இந்த சின்ன பிள்ளைகள் என்ன, சில பிள்ளைகள் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, ஸ்தோத்திரம் ஸ்கூல் படிக்க போகும்போது ஸ்தோத்திரம் ஸ்கூலை கட்டடிச்சிட்டு அங்கே கடைக்கிட்ட கிடக்கிற அவ்வளோ வந்து எவனா பிடிச்சிட்டு போட்ட பிண்டி துண்டு பீடி, அல்லேலூயா, துண்டு பீடி துண்டு சிகரெட் எல்லாம் பறக்கி சாப்புக்குள்ளே போட்டுக்கிட்டு ஸ்கூலில் கிளாஸில் இருக்க மாட்டான், 4-5 பேர் சேர்ந்து என்ன பண்ணிடுவான், அப்படியே தக்கு மலைக்குள்ளே போயிடுவான். மலைக்குள்ளே சாடி போய்
அங்கே மலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து ஜாலியாக என்ன பண்ணுவாவ, அந்த துண்டெல்லாம் கொளுத்தி கொளுத்தி புகை விடுவாவ. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த பிள்ளைகளுக்கு அந்த புகையிலேருந்து வரக்கூடிய சந்தோஷம் இதுக்கு முன்னாடி தெரியாது. ஹலோ, நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஆமென். இதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைகள் இந்த பீடி குடிச்சிருக்கா? குடிச்சது கிடையாது. இந்த பீடி குடிச்சா, இந்த சிகரெட் குடிச்சா அதுகளுக்கு எப்படி இருக்கும்னு தெரியுமா? இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. எனக்கு பீடி குடிச்சா எப்படி இருக்குன்னு தெரியாது, சிகரெட் குடிச்சா எப்படி இருக்குன்னு தெரியாது, இந்த குவார்டர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆமென். அப்படியே தெரியாமே இருக்கட்டும், தெரியாமே இருந்துட்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பிழைச்சோம். இந்த பிள்ளைகள் பாருங்க, ஸ்தோத்திரம். இந்த சின்ன பிள்ளைகளுடைய சில பிள்ளைகள் தலை தெரிச்சது கொஞ்சம், ஆமென், வீட்டுக்கு அடங்காதது, கொஞ்சம் கட்டுப்பாடை இழந்தது. அது என்ன பண்ணுதுன்னு சொன்னா, கட்டை அவுக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. இருதயத்தின் கட்டை என்ன பண்ணுது? விலக்கப்பட்டதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும். எல்லாரும் ஊதுறாங்களே, அப்படி அதுல என்னத்தான் இருக்கு? நம்ம ஏவாளுக்குள்ள புத்தி இன்னைக்கும் பிள்ளைகள்கிட்ட இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அது என்னத்தான் இருக்குன்னு பார்த்துறோன்னு சொல்லி ஒளிஞ்சிருந்து முதல்ல துண்டு பீடியில என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சதுதான் அது கப்புன்னு பிடிச்சிருச்சு. புகை என்ன பண்ணிடுச்சு சொல்லுங்க பார்க்கலாம். புகையை இவன் பிடிச்சான், புகை அவனை பிடிச்சி. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, முதல்ல துண்டுல ஆரம்பிச்சது பிறகு முழுசா மாறி, முழுசு பாக்கெட்டா மாறிட்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். முழுசு என்னவா மாறிட்டு, அதுக்கு பிறகு பாக்கெட்டா மாறி, அதுக்கு பிறகு அந்த இன்பமும் போதாது, இதுவும் என்னடா சுச்சுப்பி. ஆமென், ஸ்தோத்திரம். அவன் என்ன பண்றான், அதுக்கு பிறகு எவன்ட்டையும் அது கஞ்சாக்காரங்கிட்ட பழக்கம் வச்சுக்கிட்டு, ஆமென், பீடி சிகரெட்டை வாங்கிட்டு போய் மெனக்கெட்டு அதை பிரித்து அதில் இருக்கிற அவன் வச்சிருக்கிற இலை போயலை எல்லாம் வெளியே தட்டிட்டு இவன் ஒரு ஐட்டத்தை அதில் என்ன பண்ணுறான், வைக்கிறான். அல்லேலூயா. வச்சு சுருட்டி, ஸ்தோத்திரம், ஊதிட்டு அப்படியே கிறுக்கு மாறி மண்டெல்லாம் கிறுக்கு பிடிச்சி, ஆமென், ஸ்தோத்திரம், தகாத கிரியைகளை செஞ்சுட்டு திரிகிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். செய்யத்தகாத அருவருப்பான காரியங்களை செஞ்சுட்டு திரிகிறான். என்னென்ன செய்கிறான்? இன்னைக்கு கேள்வியே படுறத பழைய படிப்பறிவு இல்லாத காலத்துல கூட மக்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யல, அப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், ஆமென், சின்ன சின்ன குழந்தைகளை, அல்லேலூயா, பச்சை பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளை, ஆமென், ஸ்தோத்திரம், பாலியல் வன்புணர்வு செய்கிற அனுபவம். இது ஏன் நடக்குது தேசத்துல? சில பயல்வ இப்படிப்பட்ட காரியங்களை ஏன் பண்றான்? கஞ்சா, ஸ்கூல்ல எல்லாம் கஞ்சா பரிமாற்றம் நடக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது எங்கேயாவது வாங்கி இந்த மாதிரி குடிச்சிட்டு புத்தி பேதலிச்சு, ஆமென், ஸ்தோத்திரம், செய்ய தகாத அருவருப்புகள். சின்ன பிள்ளைகளை பரவாயில்ல, ஆமென், ஸ்தோத்திரம், அது கூட ரொம்ப மோசம்தான். ஆனா வயசான பாட்டியை ஒருத்தன் என்ன பண்ணிட்டு போயிருக்கான், பைக்ல லிஃப்ட் கொடுக்குற மாதிரி கூட்டு போயிருக்கான். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பாட்டி கடைசியில பதறுது, ஐயா இப்படி அவன் பயல எப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ பரிதாபம். இந்த நாகரீக காலத்துல, கல்வி அறிவு வளர்ந்த காலத்துல இப்படி மனுஷனுடைய அறிவு இந்த அளவுக்கு தரம் குறைஞ்சு போனதுக்கு காரணம் என்ன? ஆமென், ஸ்தோத்திரம், அந்த விலக்கப்பட்டதை சுவைத்த, ஆமென், அந்த காரணம் தான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது அறிவை என்ன பண்ணிருதுன்னா பேதலிக்க, ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அறிவை கூட, ஆமென், அது என்ன பண்ணிருது, ஆமென், ஸ்தோத்திரம், இல்லாம ஆக்கிறது. ஒரு பகுத்தறிவை கூட இல்லாம ஆக்கி அவனை மிருகத்தை விட கேவலமானவனாய் மாற்றி விடுகிறது. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அந்த இருதயத்தின் அறையை கட்டாததுனால தான். வசனங்கள் சொல்லுது, ஆமென், நீங்க உங்க இருதயத்தின் அறையை என்ன பண்ணணுமா? கட்டணும். அது அப்படித்தான் கேட்கும். அது எது விளக்கப்பட்டதோ அதுக்கு மேலதான் அதுக்கு என்ன இருக்கு, அதிகமான ஆர்வம், ஆசை அதுக்கு வரும். அது ஆசைப்படுறதெல்லாம் அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, நீங்க கொடுக்க கூடாது, அதை கட்டணும், அந்த ஆசையை கட்டணும். இப்போ உங்களுக்கு புரியுதா நாம் என்ன கட்டப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அழைக்கப்பட்ட, ஆமென், அழைப்புக்கு பாத்திரவான்களாய். உங்க அழைப்பு என்ன? ஹலோ, உங்க அழைப்பு என்ன? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும்படி நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்க யாரு? உங்களை அழைச்சது யாரு? அழைச்சதுன்னா யாரு? ரட்சித்தது யாரு? நீங்க யாரை ஆராதிச்சிட்டு இருக்கீங்க? இந்த கேள்வி டெய்லி கேட்டுட்டே இருக்கணும். எப்படி? என்ன அழைச்சது யாரு? அழைப்புக்கு பாத்திரமான நடந்துக்கணும்ல. அப்ப என்ன அழைச்சது யாரு?
பரிசுத்தர். சொல்லுங்க பார்க்கலாம். நான் பரிசுத்தர் ஆகினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தரா இருங்கள். அப்ப என்ன அழைச்சவர் யாரு? பரிசுத்தர். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆமென். சரி, ஆமென். என்ன அழைச்சவரு? கர்த்தர். ஆமென். நான் ஆமென். அப்போ என்னுடைய அழைப்பு என்ன? பரிசுத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தமாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். மூணாவது, நான் போற இடம் எது? ஆமென். என்ன அழைச்சவரு என்ன கூட்டிட்டு போற இடம் எதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் போற இடமும் பரிசுத்தவான்கள் வாழும் இடம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் வாழக்கூடிய இடம்? பரிசுத்தவான்கள் வாழக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துக்கு நேராய் அழைக்கப்பட்டிருக்கிற ஆமென் நான் ஆமென் என் அழைப்பை குறித்து ஜாக்கிரதை உள்ளவனாய் நான் நடந்து கொண்டேன். அழைப்பை நான் மறந்துடக்கூடாது. என் அழைப்பை குறித்து நான் நிர்விசாரமா இருக்கக்கூடாது. கவனம் அங்க வைக்கணும். அழைப்பை விட்டுறக்கூடாது. என் அபிஷேகத்தை நான் இழந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. என் தரிசனத்தை நான் இழந்துடக்கூடாது. என்ன கர்த்தர் புதிய ஒரு கட்டுனால என்னை கட்டியிருக்கிறார். என் ஐம்புலன்களை என்ன பண்ணியிருக்கிறார்? சொல்லுங்க. என் ஐம்புலன்களும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவனா இருக்கும்படி கட்டுண்டவனாகிய நான். இப்ப புரியுதா நீங்க எதற்கு கட்டுண்டு இருக்கிறீர்கள் என்று? உங்க கண்ணு கண்டதையும் பார்க்க தான் சொல்லும். அந்த கண்ணை கட்டணும். அழைப்புக்கு பாத்திரவான நடந்து கொள்ளணும்னா அந்த கண்ணை கட்டணும். அல்லேலூயா சொல்லுங்க. வாய், இந்த வாய் இருக்க இது அநீதி நிறைந்த உலகம்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆமென். எது? அநீதி நிறைந்த உலகமா? இதை பேச விட்டுட்டேன்னு சொன்னா அப்பா பாப்பா பாப்பா ஆமென் ஸ்தோத்திரம் என்னவும் செய்யும். பெரிய யுத்தத்தை என்ன பண்ணிடும்? பெரிய யுத்தத்தை, உலக மகா யுத்தத்தை என்ன பண்ணிடுமா இந்த வாய் உண்டாக்குற? பெரிய காட்டையே என்ன பண்ணிடுமா? ஒரு சின்ன நெருப்பு ஆமென் ஒரு காட்டுத்தீயை உண்டாக்கி அணைக்கவுக்கு போராடுகிற அளவுக்கு ஒரு காட்டுத்தீயை உருவாக்குற ஒரு சின்ன நெருப்பு போலத்தான் இந்த நாவும், மனுஷனுடைய நாவும். அதை கட்டலன்னு வைங்க நீங்க ஆமென் ஸ்தோத்திரம். அது என்ன பண்ணும் தெரியுமா? பேசத்தகாத வார்த்தைகளை பேசி ஆமென் ஸ்தோத்திரம் பல குடும்பங்களை அது நாசமாக்கிறோம். பல குடும்பங்களை சீரழிச்சிரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால நாவை கட்டணும். ஆமென். கட்டப்பட்டிருக்கிறோம். நம்ம நாவும் கட்டப்பட்ட நாவா இருக்கணும் நமக்கு. ஆமென் சொல்லுங்க. செவி இருக்கு பத்தில, அந்த செவி, இந்த காது, இந்த காதை கட்டி இருக்கணும். ஆமென். கண்டதையும் கேட்கறதுக்கு இந்த காதுக்கு என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அது அதைத்தான் விரும்பும். நல்லதை விட அசிங்கமானதை கேட்கறதுக்கு தான் அந்த காது அதிகமா விரும்பும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எவன் குடும்பத்துல என்ன நடந்துச்சுங்கிற தகவலை கேட்கணும்னா இது ரொம்ப ஆர்வப்படும். ஆமென். உன் குடும்பத்துல என்ன நடக்குங்கிறது இல்லை, அதை பாருங்கிறது இல்லை, அடுத்தவன் குடும்பத்துல என்ன நடந்துன்னு கேட்கணும் இதுக்கு. அல்லேலூயா. நான் சொல்றதுக்கு புரியுதா? அவன் குடும்பத்துல கரண்ட் சிச்சுவேஷன் என்ன? ஆமென் ஸ்தோத்திரம். மற்றவன் குடும்பத்துல இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, அவன் மற்றவன் குடும்பத்துல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு தெரிஞ்சே ஆகணும். தெரியலைன்னா எனக்கு தூக்கமே வராதுங்கிறது போல யார்கிட்ட போனா தகவல் கிடைக்கும், எந்த ஆள்கிட்ட போனா தகவல் புள்ளி விவரத்தோட. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புள்ளி விவரத்தோட யாரு தகவல் தர்ற தகவல் தொழில்நுட்பத்துறை ஆமென் ஸ்தோத்திரம் டிபார்ட்மெண்ட்ல யார் இருக்கா நமக்கு நல்லா தெரியும். நம்ம ஊர்ல, நம்ம தெருவில். அல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? ஆமா, எல்லாம் தெரியும். இன்னார்கிட்ட போனா நியூஸ் A to Z கலெக்ட் பண்ணிடலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படி சொல்லி இந்த காது என்ன பண்ணும்? அங்க என்ன நடக்கு, அங்க என்ன நடக்கு, அங்க என்ன நடக்கு, என்ன சிச்சுவேஷன் இருக்குன்னு கேட்கறதுக்கு இவரு தீவிரமா பிரயாசப்படுவார். நோ, அங்க என்ன நடந்தா உங்களுக்கு என்ன? அங்க என்ன நடந்தா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன நடக்குன்னு பாருங்க, இங்க என்ன நடக்குன்னு பாருங்க. இதை கட்டணும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காதை என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய காது எப்படி இருக்கணும்? கட்டுண்ட காதா இருக்கணும். கையை உயர்த்தியவர் அல்லேலூயா சொல்லுங்க. இருதயம் கட்டப்பட்டு இருக்கணும், கை கட்டப்பட்டு இருக்கணும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. கள்ளத்தனம் பண்றதுக்கு இந்த கை என்ன பண்ணிருக்கணும்? கட்டப்பட்டு இருக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். இந்த காலு கண்ட இடத்துக்கும் போறதுக்கு விரும்புற காலு. அல்லேலூயா. சில நேரம் அந்த காலு ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு என்ன பண்ணாது? சொல்லுங்க வாயை திறந்து. போறதுக்கு பிடிக்காது, இருக்கிறதுக்கு பிடிக்காது. போய் போய் பழகிட்ட கால். அல்லேலூயா. அப்படியே நடந்து நடந்து திரிஞ்சு நடந்த காலுக்கு சில நேரங்கள் என்ன இருக்க பிடிக்காது? ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு பிடிக்காது. ஆனா ஆவிக்குரியவன் காலு கட்டப்பட்டு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
கட்டி போடணும் அதை. ஆமேன். பேசாம கடை இருந்து ஆமேன் ஜெபம் பண்ணு இருந்து ஆமேன் ஸ்தோத்திரம். என்ன ஒன்றா இழுத்துட்டு போகுது கால் அங்கே மாற. ஆமேன். இங்கே கிடந்து ஜெபம் பண்ணு, இங்கே இருந்து என்ன பண்ணு, வசனத்தை வாசி, தியானம் பண்ணு. ஆமேன் ஸ்தோத்திரம். இந்த காலை என்ன பண்ணும், திசை திருப்பி அங்கே இழுத்துட்டு போகிற காலை ஆமேன் ஸ்தோத்திரம் எங்கே இழுத்துட்டு வரணும், சபைக்கு இழுத்துட்டு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமாக வர அல்லேலூயா சொல்லுங்க. இழுத்துட்டு வந்து இங்கே வந்து முழங்கால் போட வைக்கணும் அந்த காலை ஆண்டவருக்கு முன்னாடி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில பூரணமா நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. கட்டை அவுத்து விட்டுட்டேன்னு சொன்னா இது எல்லாம் கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமா செயல்பட்டு கர்த்தருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு கால தாமதம் ஏற்படும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்களை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு என் கை ஒன்று என்ன ஆகலை, குறுகி போகலை. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா நீட்டியே தான் வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் தேவைப்படும் போது நீட்டிட்டு சுருக்கிற ஆமேன் கை வைக்கலையும் ஆண்டவர். ஆண்டவருடைய கை எப்படி இருக்கான் சொல்லுங்க, நீட்டப்பட்டு தான் இருக்கு. அப்போ கை வலிக்காத ஆண்டவருக்கு? அல்லேலூயா. அது உங்க கை. ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கை தான் கொஞ்ச நேரம் நீட்டினா என்ன பண்ணும், வலி. அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அது நம்ம கை. ஆண்டவருக்கு ஆமேன் கை வந்து ஸ்தோத்திரம் இந்த கை மாதிரிப்பட்ட கை, விரல் வச்ச கை கிடையாது. அல்லேலூயா. அந்த மாதிரி கை, விரல் வச்ச கை ஆண்டவருக்கு உண்டா? ஹலோ சொல்லுங்க. உங்களுக்கு எதுக்கு விரல் வச்சு விட்ருக்கு? உங்களுக்கு எனக்கு எதுக்கு விரல் வச்சு விட்ருக்கு? ஒரு பொருளை தூக்குறதுக்கு, வேலை செய்யறதுக்கு, பிடிக்கிறதுக்கு, அல்லேலூயா, சாப்பிடுறதுக்கு முக்கியமா. ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் விரல் வச்சு விட்டுருக்கு. சரி, இப்போ நீங்க மறுரூப அனுபவத்துக்குள்ள போன பிறகு உங்களுக்கு கை எதுக்கு? ஆமே, உங்களுக்கு கை எதுக்கு சொல்லுங்க? பரைஸ்தலாட் சொல்றதுக்கா? ஆமே. அப்போ ஆவிக்குரிய கை எப்படி இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? நம்ம ஆவிக்குள்ளா மாறின பிறகு எப்படி இருப்போம் நமக்கு தெரியுமா? ஒரு மகிமையின் சாயல்ல இருப்போம். அல்லேலூயா. அவ்வளோதான் தெரியும். இந்த ரூபம் இருக்குமா, எந்த ரூபம் இருக்குமோ அது நமக்கு தெரியாது. அது அங்கே போனால் தான் தெரியும். அதனால கை நீட்டப்பட்டிருக்குன்னா இப்படி ஒரு கையை நீட்டி வச்சுட்டே இருக்க இல்லை. அது மோசையின் கை. மோசையின் கை தான் இப்படி நீட்டப்பட்டிருக்கும் போது கதை நடக்கும். சுருங்கின உடனே கதை என்ன ஆயிரும், ஸ்தோத்திரம் எதிராயிரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ற, என் கை என்ன பண்ணலப்பா, நான் என் கையை என்ன பண்ணல, மோசையின் கை மாதிரி என் கை ஒன்றும் என்ன பண்ணாது, அப்படியே சாயங்காலம் ஆவாவா என்ன பண்ணாது, வெப்ராளத்தில் வெந்து நொந்து தாந்து போகிற கை என் கை கிடையாது. என் கை குறுகி போகாத கை. அது எப்பவும் உங்களுக்கு நேரம் நீட்டப்பட்டு தான் இருக்கு. ஆனால் நீங்கள் தான் அதிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளதுக்கு தகுதி இல்லாமல் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறீங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். ஸ்தோத்திரம். அதுக்கு தான் கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் கட்டுண்டவர்களாக இருக்கணும். ஆமென். அந்த கட்டில் கட்டுன ஆமென், நம்முடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும்படி கட்டுண்டவர்களாக இருக்கிறோம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒவ்வொரு ஆவிக்குரியவர்களும் அழைக்கப்பட்ட அழைப்பை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம அழைப்பு என்ன அப்படிங்கிறத குறித்து ஜாக்கிரதை வாசிங்க. ஸ்தோத்திரம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12ஆம் வசனம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12ஆம் வசனம். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமை பொறும் பருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தம்முடைய தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுது உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோங்கிறத குறித்து இங்கே அப்போஸ்தலர் ஒன்று சொல்லுகிறார். கவனிங்க. எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமா? 11ஆம் வசனம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மிலும் நாம் அவரிலும். ஆமென் சொல்லுங்க. சரியா? என்ன பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக. அதுக்கு அடுத்து கீழே உள்ள வசனத்துல சொல்லியிருக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்முடைய அழைப்பு என்ன?
இந்த வசனத்தின்படி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மிலும் நாம் அவரிலும் மகிமைப்படும்படியான அழைப்பு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரியா? நம்ம கட்டுண்டவர்கள் சொன்னேன். என்ன கட்டுண்டவர்கள்? நம்முடைய அழைப்பை, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும்படியான கட்டப்பட்டிருக்கிறோம். அப்ப அழைப்பு என்னன்னு பார்க்கணும்ல. அழைப்புன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாதுல்ல. அழைப்பு என்னன்னு பார்க்கணும்ல. அழைப்பு என்னன்னு இங்க இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அழைப்பு? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல மகிமைப்படணும், நீங்க அவரிடத்தில் என்ன பண்ணணும்? மகிமைப்பட வேண்டும். கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆமென். அவர் நம்மிலும் நாம் அவரிலும் மகிமைப்படும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் 13:31. சீக்கிரமா. அவன் புறப்பட்டு போய் இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. 31ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது பாருங்க. அவன் புறப்பட்டு போன பின்பு, ஸ்தோத்திரம், இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் என்ன பண்ணுகிறார்? மகிமைப்படுகிறார். நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எவன் புறப்பட்டு போன பின்பு? யூதாஸ் காரியத்து புறப்பட்டு போன பின்பு. அல்லேலூயா. அவன் புறப்பட்டு போன பிறகுதான் ஆண்டவர் சீசர்கள்ட்ட சொல்றாரு, இப்பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துட்ட ஆமென் பிதாவாகிய தேவனும் பிதாவாகிய தேவனில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்ணுகிறார்? மகிமைப்படுகிறதை கர்த்தர் பேசுகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நாமும் அதே அழைப்பு தான். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கும் அதே அழைப்பு தான். இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அதே அழைப்புக்கு தான். என்ன அழைப்பு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஆமென். மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் நாம் அவரிலும் அவர் நம்மிலும் மகிமைப்படுகிற அழைப்பு. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அது என்ன அப்படின்னு கொஞ்சம் கூட டீட்டெயிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 32ஆம் வசனம் வாசிங்க. தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரம் அவரை மகிமைப்படுத்துவார். அப்போ என்ன சொல்றாருன்னா, அப்போ இன்னும் என்னை அவரில் மகிமைப்படுத்தலன்னு சொல்றார். சீக்கிரம் மகிமைப்படுத்துவார். ஹலோ, நான் சொல்றது புரிஞ்சுக்கணும். ஒன்று, நம்ம அழைப்பு என்ன? கொஞ்சம் அதாவது இந்த இது கொஞ்சம் கவனமாக என்ன பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் கவனம் சேதற விட்டீங்கன்னா கூட தலையும் புரியாது, வாலும் புரியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால என்ன கவனிக்கணும். சரியா? ஸ்தோத்திரம். நம்முடைய அழைப்பு என்ன? ஸ்தோத்திரம், நாம் அவரிலும் அவர் நம்மிலும் என்ன பண்ணணும்? மகிமைப்படும்படியான அழைப்பு. அதைத்தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து 32ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அங்க சொல்லிருக்கு, தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார். அப்ப தேவன் அவரில் மகிமைப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஏலத்தான் விளங்கும். ஆமென் ஸ்தோத்திரம். அவரை தம்மில் மகிமைப்படுத்தும் போது அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப தேவன் என்னில் மகிமைப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது எப்போ தெரியும் தெரியுமா? நான் அவரில் மகிமைப்படும் போதுதான் தெரியும். அல்லேலூயா. இது கொஞ்சம் குழப்பமாவே இருக்கும், அதனால கொஞ்சம் அப்படி கவனிச்சுட்டே இருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப தேவன் என்னில் மகிமைப்பட்டாருங்கிறது நான் அவரில் மகிமைப்படும் போதுதான் தெரியும் சொல்லிட்டு சொல்றாரு. நாமே சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். எவரை? பிதாவாகிய இயேசுவை தேவனில் என்ன பண்ணுவார்? மகிமைப்படுத்துவார். அப்படின்னு சீக்கிரமா மகிமைப்படுத்துவார் சொல்லி சொல்றார். அப்ப எதை சொல்றாரு உங்களுக்கு இங்க புரியுதா? எதை சொல்றாரு? தம்முடைய பாடு, மரணம், உயிர்ப்பை குறித்து சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நாம் தேவனில் மகிமைப்படுகிற அனுபவம் கவனிக்கணும்.
நாம் தேவனில் மகிமைப்படுகிற அனுபவம் எப்போ வரும்னு சொன்னா, நாம் மரித்து உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம், நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கப்படும் போதுதான். ஆமென், ஸ்தோத்திரம். நாம் தேவனில் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? நாம் தேவனில் மகிமைப்படுவோம். அது வரைக்கும் தேவன் நம்மில் இந்த பூமியில மகிமைப்படணும். இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், கொஞ்சம் நல்லா கவனிச்செயலுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன சொன்னேன்? இங்க தேவன் நம்மில் மகிமைப்படணும். எங்க? பூமியில. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவர் ஊழியம் செய்யும் போது பிதாவாகிய தேவன் எல்லா காரியத்திலும் தன் மூலமாய் மகிமைப்படும்படி அவர் வாழ்ந்தார். அல்ல, தன் சுய மகிமை அவர் என்ன பண்ணல? நாடவே இல்லை. தான் சுய சித்தத்தை செய்யவே இல்லை. எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காகவே செய்தார். நம்ம அழைப்பை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்முடைய அழைப்பு என்ன? தேவனுடைய நாம மகிமைக்காக வாழணும். பேசினாலும் தேவனுடைய நாம மகிமைப்படும்படி பேசணும். எந்த காரியத்தை செஞ்சாலும் தேவனுடைய நாம மகிமைப்படும்படி தான் செய்யணும். அதுதான் நம்முடைய அழைப்பு இந்த பூமியில. அப்படி செஞ்சா ஆமென், ஸ்தோத்திரம், தேவன் நம்மில் மகிமைப்படுவார். இந்த பூமியில நம் ஓட்டம் முடியும் போது நாம் தேவனில் மகிமைப்படுவோம். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதைத்தான் சீக்கிரம் அவரில் மகிமைப்படுவான்னு சொன்னார் பத்தியலா. அதை கொஞ்சம் ஆராயும் போது எப்படிப்பட்ட ரகசியம் கிடைக்கும். அப்போ இங்க பூமியில வாழ்கிற நாட்களிலே ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் மகிமைப்படணும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் உங்கள் மூலம் மகிமைப்படும்படி நீங்க வாழணும். உங்க வாழ்க்கை தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும்படி இருக்கக்கூடாது. உங்களை பார்க்கிறவங்க ஆண்டுடைய நாமத்தை தூஷிக்கும்படி இருக்கக்கூடாது. உங்க பேச்சை கேட்கிறவங்க ஆண்டுடைய நாமம் உங்கள் மூலம் தூஷிக்கப்படும்படி இருக்கக்கூடாது. மாறாக உங்களை பார்க்கிறவர்கள், உங்களோடு பேசுகிறவர்கள், பழகிறவர்கள், கவனிக்கிறவர்கள் எல்லாரும் ஆமென் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்கள் சாட்சி உள்ள ஜீவியம், தேவனுடைய சித்தத்தை செய்கிற, எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், தேவனுடைய சித்தம் செய்யப்படணும், தேவனுடைய திட்டம் நிறைவேறணும். நான் இல்லை, என் ஆசை இல்லை, என் விருப்பம் இல்லை, என்னுடையது இல்லை, அவர் மகிமைப்படணும். அவர் மகிமைப்படணும் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒவ்வொரு காரியத்தையும் செய்தார். அதனால தான் நீங்க பார்க்க முடியும், எல்லா இடத்துலையும் பிதா 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 பிதான்னு சொல்லுவார். இதை பார்க்கும்போது உங்களுக்கும் எனக்கும் டவுட்டே வந்துடும். என்ன டவுட் வந்துடும்? பிதா வேற, இயேசு வேற போலன்னு. அல்ல இல்லையா சொல்லுங்க பாருங்க. வேற வேறன்னா அப்போ நமக்கு எத்தனை பேர் ஆயிடுவாங்க? 2 பேர் 3 பேர் தனித்தனி ஆயிடுவாங்க. நமக்கு 3 தெய்வம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. நமக்கு எத்தனை தெய்வம் கிடையாது? பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு சொன்ன உடனே பிதாவையும் குமாரனையும் பிரிச்சா ஆமென் நமக்கு 2 தெய்வம் ஆயிடுவாங்க. பிதா ஒரு தெய்வம், குமாரன் ஒரு தெய்வம். நமக்கு ஒரே தேவன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு எத்தனை தெய்வம்? ஒரே தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பரிணாமம் தான் 3 விதம். 3 விதத்தில் அவர் வெளிப்பட்டு இருக்கிறார். அவ்வளவுதான். ஆமென் ஸ்தோத்திரம். அல்லாம நமக்கு தேவன் ஒருவரே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஸ்தோத்திரம். பூமியில மனுஷனா இருக்கும்போது இயேசு கிறிஸ்து மனுஷனா வந்ததுனால பிதாவை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? மனுஷனா பிறந்தவன் பிதாவை தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். உங்க வாழ்க்கையில மகிமைப்படுத்தணும், வார்த்தையில அல்ல. வார்த்தையினால ஈஸியா ஆண்டவரை மகிமைப்படுத்திடுவோம். வார்த்தையில மகிமைப்படுத்துறது சுலபம். கர்த்தர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர் சொல்றதுக்கு நம்மளை போல சொல்றதுக்கு ஆளே கிடையாது. ஆமென் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்கள. சில நேரம் உண்மை கசக்கத்தான் செய்யும். என்ன? ஆமென் சொல்லுங்க. உண்மை இப்படிதான் இருக்கும், கசக்கத்தான் செய். அல்லேலூயா. அதுக்காக உண்மையை மாற்ற முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையை அதுக்காக மாற்ற முடியுமா? உண்மை என்னைக்கும் மாறாது. ஆமென். உண்மைத்தான், அதை மாற்ற முடியாது. கசக்குன்னு சொல்லிட்டு
அதை இனிப்பாட்டு மாற்ற முடியுமா? அது மாறாது. கசப்பு கசப்பு தான். அல்ல இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி தான் இப்போ நான் சொன்ன சத்தியம் அது உண்மை. வாயினால நீங்க ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது? அப்போ மகிமைப்படுத்தக்கூடாது, வாய் மூடிட்டு இருக்கட்டுமா அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். வாயினால மகிமைப்படுத்துறதுக்கு முன்னால வாழ்க்கையினால நான் மகிமைப்படுத்தணும். என் நற்சாட்சி உள்ள ஜீவியம் ரொம்ப முக்கியம். என் வாய ஆண்டவர் ரெண்டாவது தான் பார்ப்பார். அல்ல இல்லையா சொல்லுங்க. ஹலோ ஹலோ சத்தம்மா. நிறைய பேர் ஏமாந்து போறது காரணமே இதுதான். ஆவிக்குரிய மக்கள் இன்னைக்கு நிறைய ஏமாந்து போயிருக்கு. ஆமென், காரணமே இதுதான். என் வாழ்க்கையில நான் கர்த்தரை மகிமைப்படுத்தாம என் வாயினால அவரை புகழ்ந்து தள்ளி, அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க, அவரை புகழ்ந்து தள்ளின உடனே, ஆமென் சார், அவரை வாழ்த்தின உடனே, அவரை வணங்கி போற்றி கவிதை நடையில் அவரை உயர்த்தி, ஓ அப்பா அதுக்கு நமக்கு சொல்லியா தரணும்? ஆமென். ஒரு ஆளை ஐஸ் வைக்கிறதுக்கு நமக்கு சொல்லியா தரணும்? பூமியிலேயே சொல்றேன். நமக்கு ஒரு ஆள்கிட்ட ஒரு காரியம் நடக்கணும்னு வைங்களேன், அந்த ஆளை அப்படியே தூக்கி, ஆமென் ஸ்தோத்திரம், அப்படியே லிஃப்ட்ல தூக்குன மாதிரி, ஜாக்கி கொடுத்து தூக்குன மாதிரி தூக்குறதுக்கு நமக்கு சொல்லியா தரணும்? அப்படியே புகழ்ந்து தள்ளிடுவோம். ஆமென் சொல்லுங்க. காரியம் முடிஞ்சுன்னா அப்படி எந்த அளவுக்கு தூக்கணுமோ அவ்வளோ ஹைட்ல இருந்து போடுறோம். ஆமென். எத்தனை பேருக்கு சொல்ல புரியுது? கதை முடிஞ்ச உடனே கதை முடிந்தது கத்தரிக்காய் காய்ந்ததுன்ன மாதிரி. ஆமென் ஸ்தோத்திரம். தூக்குறது அதே போல தான். கதை நடக்கணும்னா அப்படியே தூக்கி, நீர் நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நீதியின் சூரியன், உத்தமர், உன்னதர், எப்போ அதில் எனக்கு தெரியும் பார். அல்ல இல்லையா சொல்லுங்க. அது நீ சொல்லணும்னு சொல்லி தெரியணும் அவசியம். உன்னை கொஞ்சம் கவனி. அல்ல இல்லையா, உன் வாழ்க்கையை கொஞ்சம் கவனி. ஆமென் ஸ்தோத்திரம். நீ இன்னும் சரியா மாறாம வாயினால் என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன கிட்டி சேரிட்டு இருக்க? உன் இருதயம் எங்க இருக்கு? எனக்கு தூரமா இருக்குங்க. இதை இயேசு கிறிஸ்து தானே சொல்லியிருக்காரு. ஏசாயா உங்களை குறித்து நன்றாய் சொல்லி இருக்கிறானே அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவார். ஏசாயா சொன்ன வசனத்தை மென்ஷன் பண்ணி பேசுவார். சதிசேயர் பரிசேயர்கிட்ட பேசுவார். என்ன பேசுவாரு அப்படின்னு சொன்னா, இவங்கெல்லாம் வாயால் என்ன பண்ணுவாங்களாம்? வடை சுடுவாங்களாம். அல்ல இல்லையா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க. ஆவிக்குரியவர்கள் வாயால் வடை சுடுறதுல என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. வாயால் வடை சுடுறதுல சிறந்தவர்கள். ஆமேன்னு சொல்லுங்க. நான் உங்களை சொல்றேன்னு தப்பா, நான் என்னையும் சேர்த்தேன்னு சொல்றேன். அதனால நீங்க உங்கள் கம்பெனிக்கு சேர்த்துடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்ல வாரேங்கிறது முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்க. என்ன சொல்ல வாரேங்கிறது எனக்கும் சேர்த்தானே. நானும் கவனமா இருக்கணும். நானும் மனுஷன் தானே, நானும் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஆமே ஸ்தோத்திரம். நானும் நிக்கிறேன்னு சொல்றவன் விழுந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கேன். ஏன்னா முடிவு தான் முக்கியம், தொடக்கம் முடிவு முக்கியம் கிடையாது. எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை தொடங்கினேங்கிறது விஷயம் கிடையாது. முடிக்கிறேன்னா ஒழுங்கா, அதான் முக்கியம். அதனால முடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கவனிக்கணும். ஸ்தோத்திரம். வாயினால் தேவனை கிட்டி சேர்ந்து இருதயத்துல சாட்சி இல்லை, வாழ்க்கையில சாட்சி இல்லை, பேச்சில சாட்சி இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நடக்கையில சாட்சி இல்லை, ஒரு தாழ்மை இல்லை, பொறுமை இல்லை, அமைதி இல்லை, ஒரு இரக்க சுபாவம் இல்லை. அல்லேலூயா. ஆனா வாயினால் ஆண்டவரை கிட்டி சேருகிறோம்னு சொன்னா ஸ்தோத்திரம், நாம ஆண்டவருக்கு எப்படி இருக்கிறோம்? தூரமா இருக்கு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனம் சொல்லுகிறபடி ஸ்தோத்திரம், இந்த பூமியில நீங்களும் நானும் அவரை என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு காரியத்திலும் மகிமை. ஒரு பேச்சு பேசினா கூட இதுல கர்த்தருடைய நாம மகிமைப்படாதுன்னா ஸ்டாப். ஹலோ புரியுதா? ஸ்டாப் பண்ணிடணும். ஒவ்வொரு பேச்சு ஸ்டாப். இதுக்கு மேல பேசுறது அது மகிமை உண்டாகாது. இது வேதனையை தான் கொண்டு வரும், இது பாவத்தை தான் பிறப்பிக்கும். தெரியுதா? அந்த பேச்சை ஸ்டாப் பண்ணிடணும். எந்த காரியத்திலையும் அப்படித்தான், எல்லா விஷயத்திலையும் கர்த்தர் என்னில் மகிமைப்படணும். இப்போ மகிமைப்பட்டாதான் என் ஓட்டம் முடியும் போது, இயேசு கிறிஸ்து சொன்னார் பத்தியா, சீக்கிரம் நான் அவரில் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. இப்போ அவர் என்னில் மகிமைப்பட்டிருந்தால், அவர் கண்டிப்பா என்னில் மகிமைப்பட்டிருந்தார்னா நான் அவரில் என்ன பண்ணுவேன்? மகிமைப்படுவேன்னு சொன்னார். மகிமைப்பட்டாரா படலையா? மூணாவது நாள் உயிரோடு எழும்பினாரா எழும்பலியா? எழும்பினார்னா அதுக்கு அர்த்தம் என்ன? பூமியில வாழும் பொழுது இயேசு கிறிஸ்து ஆமென் ஸ்தோத்திரம் பிதாவினால் மகிமைப்படுத்தப்பட்டார்.
மகிமைப்படுத்தினார். பிதாவை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கைய இயேசு இந்த பூமியில வாழ்ந்தாருங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, 3வது நாள் மரித்து உயிரோடு எழும்பினதுதான். அப்போ நானும் மரித்தாலும் பிழைப்பேன்னா நான் அவரை மகிமைப்படுத்திருக்கிறேன் அர்த்தம். சோ மகிமைப்படுத்துங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகி தேவனை மகிமைப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் உடன் சுதந்திரன் நம்ம. அப்போஸ்தலர் சொல்றார், நம்ம யாரு? உடன் சுதந்திரருமாமே. உடன் சுதந்திரன் என்ன அர்த்தம்? பார்ட்னர் அர்த்தம். சொல்லுங்க பார்க்கலாம். கோ பார்ட்னர், பங்காளி. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா நம்ம அண்ணன் யாரு? இயேசு கிறிஸ்து நமக்கு யாரு? என்ன முறை வருது? அண்ணன் முறை. சரியா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிதாவாகிய தேவன் என்ன முறை? அப்பா முறை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இவர் உடன் பங்கா, உடன் சுதந்திரர். இவர் மூலமா தான் ஆமென் எங்க போக முடியும்? அங்க போக முடியும். அங்க போனா அப்ப வேற யாரு? பிதா வேற, இவர் வேற இருப்பாரோ? இவர் தான் அவர். ஐயா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவர் தான் அவரு. ஆமென், ஸ்தோத்திரம். ஆனா இந்த பூமிக்கு ஒரு சாயல் எடுத்து வந்ததுனால ஆமென் இவருக்கு கொடுக்கப்பட்ட பேர் குமாரன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவருக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்னது? குமாரன். குமாரனா வந்ததுனால குமாரன் தகப்பனை தான் மகிமைப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. ஹலோ, தன்னையே மகிமைப்படுத்திட்டு நான் தான் நான் தான் நான் தான் சொன்னா ஐயோ போச்சு, அதுலேயே ஃபெயில். மனுஷன் தன்னை மகிமைப்படுத்தக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. மனுஷன் தன்னை மகிமைப்படுத்தினா விழுந்து போயிடுவான். ஆமென். அதனால தான் குமாரன் பிதாவை மகிமைப்படுத்தினான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பிதாவை கிட்டி போகிறோம். நம்ம தனியாக பிதாட்ட போக முடியாது. ஹலோ, நம்முடைய மகிமை நேராக ஏற்ற போகாது. அதுக்கு நம்ம தகுதி கண்டிப்பாக கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு நம்ம தகுதி கண்டிப்பாக. அதனால இயேசு கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மளும் சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவித்து பிதாவை மகிமைப்படுத்துகிற மகிமை எல்லாம் இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவுக்கு சென்றடையும். அப்போ ஒரு நாள் ஸ்தோத்திரம் நாமும் அவரில் மகிமைப்படுவோம். மகிமைப்படணும்னா இங்க நீங்க அவரை மகிமைப்படுத்தணும். இல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம் மகிமைப்படும். இதுக்கு கட்டப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும்படி கட்டுண்டவர்களாக இருக்கிறோங்கிறத மறந்துடக்கூடாது. நான் கட்டப்பட்டவன். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உள்ள ஆள் கையை பிடிங்க. கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டவர். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடுவோம். கண்ணாடியை பார்த்து சொல்லணும், நீ கிறிஸ்துவின் நிமித்தம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ளும்படி கட்டப்பட்டவன். நீ கட்ட அவிழ்த்து விட்டுறாதான் உங்களை பார்த்து என்ன பண்ணணும் சொல்லுங்க. கண்ணாடியை பார்த்து உங்கள் மூஞ்சை பார்த்து என்ன பண்ணணும் சொல்லணும். ஏன்னா மறந்துடும். பார்த்துருங்க, நம்ம மனுஷனாலே மறதியில் கூடினவன். மனுஷனாலே யாரு? மனுஷனாலே மறதி தான். சரியா? சொன்னதை மறந்துடுவோம். இப்போ தான் சொல்லிட்டு போயிருப்பார், மறந்துடுவோம். இங்கே ஆராய்ச்சிட்டு போவோம், வெளியே போனோன்னு மறந்துடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே பிரசங்கம் கேட்டு போவோம், வெளியே போனோன்னு என்ன பண்ணிடுவோம், பிரசங்கத்தை மறந்துடுவோம். ரொம்ப மறக்கிறது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஒரு ஆளுக்கு மேலே இருக்க கசப்பை மறக்க மாட்டோம். அவன் ஒரு ஆளுக்கு மேலே இருக்க பகையை மறக்க மாட்டோம், வெறுப்பை மறக்க மாட்டோம், மற்றதெல்லாம் மறந்துடும். அது அம்மே சத்தமான நல்லதெல்லாம் என்ன பண்ணிடுவோம் சொல்லுங்க. அம்மே மறந்துடுவோம். அதனால ஸ்தோத்திரம். நீங்கள் உங்களை அனுதினமும் பார்த்து சொல்லணும், நீ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானா இருக்கும்படி கட்டப்பட்டிருக்கிறாய். கட்ட என்ன பண்ணிடாத, அவுத்துறாதன்னு சொல்லணும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி சொல்லி 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 இருந்தீங்கன்னா ஜாக்கிரதையா ஓடும். இல்லைன்னா திடீர்னு கட்ட அவுந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஆமென். பெல்ட் என்ன பண்ணிடும்? கட்டுனா என்னது? பெல்ட் எதுக்கு போடுறோம்? அது இப்போ ஸ்டைல் ஆகி போச்சு. பெல்ட் ஆக்சுவலாக எதுக்கு போட்டாங்கன்னா, முந்தைய ஆரம்ப காலங்களில் நம்ம ஆட்களுக்கு ட்ரெஸ்ஸு அறையில் நிற்காது. அல்லேலூயா. அறையில் நிற்காததுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் கயிறை கட்டிட்டு தெரிஞ்சான். ஆமென். அவனுக்கு கிடைச்ச என்னது, கயிறை கட்டி சோட்டை போட்டு வச்சுருப்பான். அதை பார்த்தா அசிங்கமாக இருக்காது. அதனால தான் டீசெண்டாக என்ன போட்டிருக்கு. அதனால தான் டீசெண்டாக என்ன வந்துச்சு, எப்போ கொச்சை கயிறை கட்டிட்டு திரியிறான், பார்க்க அசிங்கமாக இருக்குது, அதனால பெல்ட் தயாரிப்போம் அப்படின்னு சொல்லி பெல்ட் தயாரித்தாங்க. பேண்ட் என்ன பண்ணணும், இடுப்பில் நிற்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். பெல்ட் அவுந்துட்டுனா என்ன ஆகும்? பெல்ட் அவுந்துட்டுனா கதை கந்தல். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். அதே மாதிரி தான் பெல்ட் அவுந்துடாம. ஆமென். பெல்ட் அவுந்துடாமனா புரியுதா? இந்த பெல்ட்டை சொல்லலை,
நீங்கள் கட்டப்பட்டிருக்க உங்கள் ஆவிக்குரிய மனிதன் கட்டப்பட்டிருக்கிற பெல்ட், அவனை இருதயத்தின் அறை கட்டப்பட்டிருக்கல அந்த அறை, அந்த கட்டு என்ன பண்ணிடக்கூடாது, அவந்துடக்கூடாது. அதனால தான் டெய்லி பார்த்து சொல்லணும், ஆமே நீ கட்டப்பட்டிருக்கிற, நீ கட்டுண்டவன், நீ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரனா நடக்கும் கட்டப்பட்டிருக்கிறங்கிறத மறந்துடாதன்னு டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கணும், சொல்லிட்டு இருந்தேன்னா கட்டு என்ன பண்ணாது. சொல்லுங்க, டெய்லி செக் பண்ணிக்கணும் கட்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு என்ன பண்ணிக்கணும், செக் பண்ணிட்டா கட்டு அமைன் ஸ்தோத்திரம். லேசாக அவர்ற மாதிரி இருந்தாலும் இழுத்து அவுத்து ஒரு கட்டு கட்டிக்கணும். அல்ல இல்லையா சொல்லுங்க. சில நேரம் அவரைத்தான் செய்யும், பூமியிலலாம் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அவரும்போது டக்குன்னு என்ன பண்ணிக்கணும், இருத்தி அடுத்த கெட்டலன்னு நினைக்கலாம், பேண்ட்டு கலந்துரும். அல்ல இல்லையா சொல்லுங்க, சத்தமாக ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க. அப்படின்னா புரியுதா, ரெட் சீப்பு பறி போயிடும், பரிசுத்தம் பறி போயிடும். ஒருத்தன் அதுக்குன்னே தெரியும். ஆமே, சத்தமாக ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க. நம்ம மானத்தை வாங்குறதுக்குன்னே ஒருத்தன் தெரியும், பிசாசானவன். ஜாக்கிரதையாக இருக்கணும், கட்டு கரெக்டாக இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும்